நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவர் தோல் திருமாவளவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசி சென்றிருக்கின்ற அண்ணன் முத்தரசன் அவர்களே, பேச இருக்கின்ற ஐயா பொன்ராஜ் அவர்களே, மற்ற அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரளாக நாம் கூடியிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மழையும் ஆசீர்வதிக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் தமிழ்நாட்டில் உள்ள இந்திய நாட்டிலேயே எந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியும் இவிஎம்முக்கு எதிராக ஒரு போர் பிரகடனம் செய்துவிட்டு களத்தில் இறங்கியது இல்லை. அதனை செய்யக்கூடிய முதல் கட்சி நமது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பொதுவாக அறிவு சார்ந்த போராட்டங்கள், தொழில்நுட்ப போராட்டங்கள் எல்லாம் சமூகத்தினுடைய மேல் மட்டத்திலிருந்து கீழ் நோக்கி வரும். இங்கிருந்து தான் உழைக்கும் சமூகத்திலிருந்து ஒரு குரல் மேல் நோக்கி எழுகிறது. காரணம் நம்மோடு தலைவர் திருமாவளவன் நிற்கின்றார். புரிந்து கொள்ளுங்கள். ஏன் அவர் இந்த போராட்டத்தை இவ்வளவு தூரம் முன்னெடுக்கின்றார் என்கின்ற ஒரு விடயத்திற்கு அவரே வருவார். ஒரு பத்திரிகையாளர் நாடாளுமன்ற அவையில் அவரை தடுத்து நிறுத்தி அவர் கேட்ட அந்த கேள்வி அவரை சிந்திக்க வைத்தது. போராட்ட அறிவிப்பை வெளியிட்டார். எங்களை எல்லாம் ஒருங்கிணைத்திருக்கின்றார், நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்திருக்கின்றார். தோழர்களே, நாம வாக்களிச்சவங்க நிறைய பேர் இங்க இருக்கிறோம். தயவு செய்து கவனம் செலுத்துங்க. இந்த போராட்டத்தில் நாம ஜெயிக்கல அப்படின்னோம்னா நம்ம நாடு, நமது அடிப்படை உரிமை எல்லாவற்றையும் இழந்து விடுவோம். இதில் நாம் வென்றால் நமக்கு நாடு கிடைக்கும், நமது மக்கள் கிடைப்பார்கள், நமது உரிமைகள் பாதுகாக்கப்படும். அவ்வளவு ஒரு அபாயகரமான ஒரு விடயம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்பது. உங்களில் பலர் வாக்குச்சீட்டில் ஓட்டு போட்டிருப்பீங்க. அந்த வாக்குச்சீட்டில் நீங்க தான் அந்த முத்திரையை குத்துனீங்க. அந்த சீட்டை குறுக்க மடிச்சிங்க, நெடுக்க மடிச்சு குறுக்க மடிச்சு வாக்கு பெட்டியில போட்டோம். என்ற இடத்துல அந்த வாக்கை அடையாளம் காண முடியும். அதுல சீரியல் நம்பர் இருக்கும். இப்ப இவிஎம்ல நீங்க போறீங்க, இவிஎம்ல போயிட்டு ஓட்டு போடுறீங்களே, அந்த பொத்தான பிரஸ் பண்ண உடனே நீங்க எந்த வேட்பாளருக்கு ஓட்டு போட்டீங்களோ அந்த வேட்பாளருடைய கணக்கில் தான் அது போய் சேர்ந்ததுன்றதுக்கு எந்த அத்தாட்சியாவது இருக்கிறதா? எந்த அத்தாட்சியுமே இல்லாமல் இது பாதுகாப்பானது, இது உங்களுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடியது, இது ஒரு உயர்ந்த தொழில்நுட்பம் என்று சொன்னதையே தேர்தல் ஆணையம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதனை காப்பாற்றும் வேலையை மோடி அரசு செய்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா விவிபேட் இருக்கு. என்னங்க இவிஎம் நம்ப முடியாதுன்னு உச்ச நீதிமன்றத்தில் தெளிவான உடனே விவிபேட் ஒப்புகை சீட்டு, அந்த சின்ன ஒரு இதுல தெரியுது இல்லைங்களா, சீட்டு கட்டாயம் விழுதாது. அதுலயும் பிரச்சனை வந்தது. எந்த சின்னத்துல போட்டாலும் அங்க கட்டாயம் விழுறது பாத்தீங்கன்னா தாமரையா இருக்கு. அது பிரச்சனையாச்சு. அப்ப இதையும் எண்ணி விவிபேடையும் எண்ணி முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்று ஒப்புக்கொண்ட தேர்தல் ஆணையம் அதையும் இதுவரை செய்யவில்லை. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வெறும் 5 மிஷினை மட்டுமே என்றாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதியில் 250 300 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. ஏன் தவிர்க்கிறீங்க? ஏன் தடுமாற்றம்? ஏனென்றால் எல்லாவற்றையும் எண்ணி ஒப்பிட்டு அறிவிச்சா அப்ப தெரியுது ரெண்டுத்துல இருக்கக்கூடிய வித்தியாசம் எவ்வளவு பெரியது என்று. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு காவல் அதிகாரி, ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி அஸ்ஸாம்ல ஓட்டு போட போயிருக்காரு, வாக்களிச்சிருக்கிறாரு. வாக்களித்து விட்டு வெளியே பார்க்கிறாரு, வேற ஒரு சின்னத்துல கட்டாயம் விழுது. அதை அவர் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு அதிகாரிக்கு சொல்றாரு. அந்த வாக்குப்பதிவு அதிகாரி என்ன சொல்றாரு, அப்படியா, கம்ப்ளைண்ட் கொடுங்க, அடுத்தது 2 பேர் ஓட்டு போடுவாங்க. அந்த 2 பேர் போடுற ஓட்டு சரியா இருந்ததுன்னா நீங்க பொய் குற்றச்சாட்டு சொல்றீங்கன்னு சொல்லி உங்க மேல வழக்கு தொடரப்படும், நீங்க 6 மாசம் சிறையில் இருக்க வேண்டியது இருக்கும்னு ஒரு ரிட்டையர்டு டிஜிபிய ஒரு வாக்குப்பதிவு அதிகாரி மிரட்டுறாரு. இப்ப நம்மளுடைய நிலைமை என்னன்னு பாருங்க. அந்த சீட்டு விழுந்திருக்கிறது அப்படியான்னு அதை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லல. அடுத்த 2 பேர் போடட்டும், அது சரியா இருந்ததுன்னா நீ தப்பானவன், நீ தேவையில்லாத குற்றச்சாட்டு சொல்றேன்னு சொல்லி 6 மாசம் உள்ள போடலாம். அது அப்படியே இலைமறை காய்மறைவாக
தேர்தல் ஆணையம் அந்த கேள்விக்கு என்ன பதில் அதுல வந்து சொல்லியிருக்கிறாங்க. பல பேர் சொல்லிக்கிட்டே போலாம். கடந்த மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையே 373 தொகுதிகளில் வேறுபாடு. ஒரு வாக்கு முதல் 1,01,000 வாக்கு வரை ஒவ்வொரு மக்களவை தொகுதிகளிலும் வேறுபாடு. கேஸ் இருக்குது. அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், காமன் காசஸ் 2 பேர் கேஸ் போட்டாங்க. கேஸ் இன்ன வரைக்கும் விசாரணைக்கு வரலைங்க. 5 வருஷம் ஆகி போச்சு. யாரு கட்டுப்படுத்துறது? வழக்கு போட்டு 5 வருஷம் ஆகியும் அது விசாரணைக்கு வரலாம். யாரு கட்டுப்படுத்துறது? ரெஜிஸ்ட்ரி கட்டுப்படுத்துது. இப்போ சமீபத்தில் துஷ்யந்த் தவே என்கிற அட்வொகேட் ஒரு கடிதமே எழுதியிருக்கிறாரு. யாருங்க எந்த வழக்கை எந்த பெஞ்ச் விசாரிக்கணும்னு தீர்மானிக்கிறது? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா அல்லது ரெஜிஸ்ட்ரியா என்று கேள்வி கேட்டிருக்கிறார். அபாயகரமான ஒரு நிலை நீடிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலையில் தான் 2 முறை அவர்கள் ஆட்சியை கைப்பற்றினார்கள். அடிப்படையே இல்லாமல் ஆட்சியை கைப்பற்றினார்கள். இப்பொழுது மோடி சொல்கிறார் அவருடைய கட்சிக்காரங்க கிட்ட வந்துட்டு 50% ஓட்டு நம்மளுக்கு குறி. 50% ஓட்டு நீ வாங்கினா மக்கள் கிட்ட எல்லாம் வரணும். ஏன் கட்சிக்காரங்க கிட்ட போற? அப்ப கட்சிக்காரன் வேலை செய்வான். 2019 மக்களே நன்றாக 12 கோடி வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 12 கோடி. அதுல 4 கோடி பேர் முஸ்லிம்கள், 3 கோடி பேர் பட்டியல் சமூகத்தினர். நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். மற்றவர்களா அந்தந்த பகுதியில் யாரு வாக்களிக்க மாட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்களுடைய எல்லாம் தூக்கி போட்டிருக்கான். இதை செய்யறது யாரு? RSS சேர்ந்த பன்னா பிரமுக் என்கின்ற அவர்கள் ஏற்பாடு செய்தவர்கள். அவர்கிட்ட தான் மோடி பேசுறாரு. எதையுமே மக்களுக்கு செய்யாம பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு எல்லா விலையும் ஏத்திட்டு அதுக்கப்புறமா நான் 3வது முறையா ஜெயிப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை வச்சு ஜெயிக்க முடியும்? யோசியுங்கள் மக்களே. அதனால்தான் கரெக்டா அவர் பேசக்கூடிய நேரம் வந்தோடனே மழை நின்று போயிடுது. எனவேதான் மக்களே இந்த போராட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. வரலாற்று சிறப்பு மிக்க போராட்டம். இந்த போராட்டம் இங்கிருந்து தொடங்கக்கூடிய இந்த போராட்டம் இந்த நாட்டிற்கே முன்னோடியாக அமையக்கூடிய இந்த போராட்டத்தில் நீங்கள் எல்லாம் இவ்வளவு திரளாக பங்கெடுத்திருக்கின்றீர்கள். உங்களை எல்லாம் மனப்பூர்வமாக நான் பாராட்டுகிறேன். இதற்காக அருமை தலைவர் தோல் திருமாவளவன் அவர்களுக்கு சிரம் தாழ்ந்து எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயநாதன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இப்போது நம்முடைய